Hey everyone, welcome back to Mom's Recipes. இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பர் டேஸ்டியான தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலேயே வித்தவுட் ஓவன், வித்தவுட் தந்தூர், அப்புறம் சார்கோல் எதுவுமே இல்லாமல் எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனில் இந்த மாதிரி பெரிய கட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் ஒரு பாதி லெமன் ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour இது மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுடலாம். அடுத்தது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நார்மல் சில்லி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்துருக்கிற கடலை மாவும், அப்புறம் தயிர் ஒரு 50 ml அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சீரகம் பவுடர் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மிக்சர் இந்த மசாலா எல்லாமே இதில் சேர்த்துட்டு இதுக்கு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா நீங்கள் மசாலா நல்லா அப்ளை பண்ணணும். அப்போ தான் அது நல்லா உள்ளே இறங்கிட்டு எங்களுக்கு அதோட டேஸ்ட்டு செமையாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே இந்த மசாலா எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஆல்ரெடி இஞ்சி பூண்டு, உப்பு, அப்புறம் லெமன் போட்டு நம்ம ஊற வச்சுருந்தோம். அதனால் நீங்கள் இது மேரினேட் பண்ணோம்னா டைம் இருந்தால் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் இது ஜஸ்ட் மசாலா அப்ளை பண்ண உடனே செய்ய ஆரம்பிக்கலாம். அது நோ ப்ராப்ளம். ஸோ என்கிட்ட டைம் இல்லை. ஆக்சுவலி நம்ம லேட்டாக தான் இது செய்கிறதுக்கு பிளான் பண்ணோம். ஸோ அதனால் நான் உடனே மசாலா போட்டு உடனே செஞ்சுருந்தேன். இருந்தாலும் எனக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. நல்லா ஜூஸியாக வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த கட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கட்ஸில் எல்லாம் நல்லா போகிற மாதிரி, மசாலா நல்லா இறங்குற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேனில் நான்ஸ்டிக் பேன் இருந்தால் ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ஒரு பேனில் லைக் கம்மியாக தான் ஆயில் எடுத்துக்கோங்க. ஒரு 50 mlக்கு ஆயில் போதும். நிறைய ஆயில் எல்லாம் நீங்கள் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ண அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த பீசஸ் எடுத்து நீங்கள் இந்த 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரை பண்ணிக்கோங்க. எனக்கு எவ்வளோ டைம் ஆகிடுச்சுன்னா ஒரு 5 minutes. 2 பக்கமே 5 minutesல 2 பக்கமே நீங்கள் முடிச்சிடலாம் ஃப்ரை பண்ணிவிட்டு. நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், திருப்பி போட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. ஸோ இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம அடுத்த ப்ராசஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. ஸ்டாண்டு
வேணும் இதுக்கு. இல்லைன்னா நீங்கள் சும்மா அந்த ஹோல்டர் இருக்கும் இல்லையா, அதை வச்சுட்டு கூட நீங்கள் மேனேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சுட்டு இந்த சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணியிருக்கிற சிக்கன் அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்போ ஃபயரில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுறப்போ அந்த செம்மையாக ஃப்ளேவரு, ஸ்மோக்கி ஃப்ளேவரு வந்துட்டு இருந்துச்சு. அப்போயே சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அது வந்து தெரியுது. ஃபயர் வந்து அதோட சேர்ந்து பிடிச்சிருச்சு, அந்த சிக்கனுக்கு வந்து விடவே மாட்டேங்குது. ஸோ நம்ம வந்து அது வந்து ப்ளோ பண்ணிகிட்டே இருந்தோம் அந்த ஃபயரை அப்பப்போ. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு பண்ணுறதுக்கு. சம்திங் வாஸ் டிஃப்ரெண்ட். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம கடையில் வாங்குகிறோம், எப்படி செய்கிறாங்க, இந்த மாதிரி சிக்கன் வந்து ஸ்டாக்கில் ஓல்டு ஸ்டாக் செய்கிறாங்களா இல்லை நமக்கு ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு கொடுக்குறாங்களா எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அதனால நம்ம வீட்டிலே, அப்புறம் காசு கூட மேட்டர் செய்யறது, இந்த மணியும் இங்கே மேட்டர் ஆகும். என்னென்னா நம்ம எவ்வளோ இப்போ பாருங்கள், நான் 3 பீஸ் சிக்கன் வாங்கியிருக்கோம். இது வந்து சம்திங் 1 கிலோவுக்கு இப்போ வந்து சிக்கன் ப்ரைஸ் லோ ஆகிருக்கு இல்லையா, அதனால் 140 சம்திங் வாங்கினாங்க. இதே நம்ம கடையில் வாங்கியிருந்தா எவ்வளோ ஆயிருக்கும், ஒரு 500 மேக்ஸிமம், எப்படியோ மேக்ஸிமம் 500 ஆகிருக்கும். ஸோ இன்னுமே நான் வெளியே வாங்க மாட்டேன், வீட்டில் தான் செய்வேன். ஏன்னா இது வந்து சூப்பராக இருந்தது எனக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு. இதுதான் ஃபைனல் ரிசல்ட்டு. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர்.